ஓகே. ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் கிட்ஸ் சேலஞ்ச். சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி என்ன சேலஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா, அந்த வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தியா டேபிள் மேலே, அந்த வாட்டர் பாட்டிலை யார் தூக்கி போட்டு நிற்க வைக்கிறீங்களோ அவங்க ஒரு டைம் நிற்க வச்சிங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணி இருக்குது பார்த்தியா, அந்த ஆணி எடுத்து உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பலூனை வெடிக்கணும். ஒரு டைம் தான், ஒரு டைம் நிற்க வச்சா ஒரு டைம் ஆணி எடுத்து ஒரு பலூன் வெடிக்கணும். யார் முன்னாடி வெடிக்கிறீங்களோ அவங்க வின்னர். அவங்க லூசர் என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக பலூனில் தண்ணி கட்டி தொங்க விட்டு வச்சுருப்போம். அந்த தண்ணியை உடச்சி அவங்க தலைமையிலே விட்டுருவோம். ஓகேவா? சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா? சரி, சர்வினே முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவா. திவ்யா அடுத்தது உன் சான்ஸு இல்லை. சர்வின் உன் சான்ஸ் இல்லை. திவ்யா யார் முதல்ல நிற்க வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இல்லை. திவ்யாவா சர்வினா? இல்லை. ஜஸ்ட் மிஸ். சர்வின் நேரம் நிற்க வச்சிருப்பான். திவ்யாவும் மிஸ் ஆகினே இருக்கு. பொறுப்பாக கரெக்டாக போடுங்க. வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. யார் வின் பண்ணுறீங்க? தண்ணியில் நனையணும். உஷாரை பார்த்து போடுங்க. ரொம்ப லேட் பண்ணுறாங்களே. திவ்யாவும் சான்ஸ், நீ நிற்க வைக்கிற பார்க்கலாம். டக்குன்னு ஒரு பலூன் யாராவது வெடிக்க வைப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட வெடிக்க வைக்க மாட்டாங்களாட்டுங்குது. பொறுமையாக போடுங்க, அப்படின்னா தான் நிற்கும். சர்வினா திவ்யாவா? ஜஸ்ட்டு நிற்கிறேன். அப்படி ஓரளவுக்கு போடுங்க. தூக்கி போட்டால் ஓரளவுக்கு விஜயம் இருக்குது. ஆஹா, கீழே ரொம்ப கொஞ்சம் மேலே தூக்கி போட்டால் தான் ஸ்டெடியாக நிற்கும். யார் முதல்ல நிற்க வைக்கிறீங்கன்னு பார்க்கணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நேரம் சர்வின் நிற்க வச்சுருப்பான். திவ்யாவா சர்வினா? யார் முன்னாடி? ஓகே திவ்யா, வெரி குட். இப்போ அந்த ஆணி எடுத்து உனக்கு எந்த கலர் வேணும்? ஆரஞ்சு. ஓகே, இப்போ ஒரு பலூனை இங்கே வா. இங்கேருந்து நீ என்ன பண்ணணும், ஒரு பலூனு ஒரே சான்ஸு தான். மிஸ் பண்ணிட்டேன்னா திருப்பணும் நீ வாட்டர் கேனை நிற்க வைக்கணும். புரியுதா? போடு. இப்போ வெடிக்க வைக்கலாம் பலூனு. வேகமாக அடித்தா தான் வெடிக்கும். மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வா சரிண்ணே, நீ நிற்க வை. திவ்யாவா சர்வினா? திவ்யா ஒரு சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டே. திவ்யா ரொம்ப ஹைட்டாலாம் போட்டிங்கன்னா நிற்காது. ரொம்ப மீடியமாக போடணும். யார் நிற்க வைக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே சர்வினே, உன் சான்ஸு. பொறுமையாக அடிக்கணும். கரெக்டாக பார்த்து அடித்தா தான் பலூன் வெடிக்கும். மிஸ் ஆகிடுச்சு. வா வா. அடுத்தது திவ்யா. இவங்களுக்குள்ளே யார் தண்ணியில் நனைகிறாங்கன்னு பார்க்கலாம். சரினே, ரெண்டாவது சான்ஸுக்கு வந்துட்டான். கரெக்டாக அடிச்சுன்னா மிஸ் பண்ணிட்டான். திவ்யா உன் சான்ஸு. ரெண்டு சான்ஸு கிடச்சி சர்வின் மிஸ் பண்ணிட்டான். கரெக்டாக அடிக்கணும். ஓகே, திவ்யாவோட சான்ஸ். ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டாங்க, நிற்க வைக்கிறதுக்கு ஸ்பீடாக வராங்க. இப்போ நிதானமாக கரெக்டாக அடிச்சேன்னா மிஸ் பண்ணியாச்சு. திவ்யா நீ போடு. அடுத்தது சரின்ற. டக்கு டக்கு நிற்க வச்சிங்க.
இல்லையே. ஓகே திவ்யா, உன் சான்ஸ் மிஸ் பண்ணாத பலூனை வெடிச்சுன்னா லக்கு. போட வெடிக்கலாம். கரெக்டாக அடிச்சிங்கன்னா வலுவாக அடிக்கணும். கரெக்டாக பார்த்து கெஸ் பண்ணி அடிக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணுறீங்க, மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணாத அடிச்சிங்கன்னா தான் வெடிக்கும். ஒரு பலூனு யாராவது வெடிப்பாங்கன்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக கெஸ் பண்ணி டக்குன்னு அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் போகும். அடுத்தது திவ்யா வெடிக்கிறதா? பலூன் வெடிக்கிறேன்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணுறீங்க. அந்த டார்கெட் கரெக்டாக அடிக்கணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் நின்னுங்கிற இடத்துலேருந்தே கூட அடிங்க, பிரச்சனை இல்லை. சரி, இங்க கூட அடிக்கலாமா? ஓகே திவ்யா சான்ஸ். ஐயோ ஜஸ்ட் மிஸ். திவ்யா கொஞ்சம் வலுவாக அடிச்சிருந்தேனே வெடிச்சிருக்குமா? கரெக்டாக அந்த கூறு கரெக்டாக அடிக்கணும். அந்த ஓகே சரிவினே, உன் சான்ஸு. அந்த ஸ்பீடு வந்து கரெக்டாக பலூனில் பண்ணணும். அப்படின்னா தான் அது வெடிக்கும். வெடியில் வலுவாக அடிக்கணும், வேகமாக. அந்த பலூனில் வேகமாக அடித்தா தான் வெடிக்கும். போடு. ஐயோ திவ்யா கரெக்டாக கெஸ் பண்ணி அடிச்சின்னா தான் வெடிக்கும். போட்டு அவங்களே எடுத்துன்னு வந்து வைங்க ஆணியை. மிஸ் பண்ணிடுச்சு. ஸ்பீடு வேணும் திவ்யா, இன்னும் ஸ்பீடு அடிச்சுக்கணும். ஓகே சரிவினே, கரெக்டாக கெஸ் பண்ணி அடிக்கணும். மிஸ் பண்ணிட்டான். ஓகே அடுத்தது. ஓகே வெல்டன். ஃபஸ்ட்டு பலூனே வெடிச்சிட்டான். வா. அடுத்தது நெக்ஸ்ட் திவ்யா நீதான். ஓகே வெரி குட் திவ்யா, ஆளுக்கு ஒன்று அடிச்சிருக்கீங்க. அடுத்தது இன்னும் 2 பலூன் தான் இருக்கு, பார்க்கலாம் யார் முதல்ல அடிக்கிறீங்க. ஒரு பாயிண்ட், ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. இன்னும் ஆளுக்கு 2 பாயிண்ட் தான் இருக்கு. யார் முதல்ல அடிக்கிறீங்க, யார் தண்ணியில் குளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். திவ்யா ரெண்டாவது சான்ஸ். இது ரெண்டாவது சான்ஸு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. கிடைச்சிருச்சா? வா ஓடு. அடுத்தது நீ திவ்யா. சான்ஸ் மிஸ் பண்ணாத கரெக்டாக அடிச்சிங்கன்னா பலூனே வெடிச்சிடும். யார் முதல்ல வெடிக்கிறாங்க, யார் தண்ணியில் குளிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆர்வமாக இருக்குது போக போக. திவ்யா ரெண்டாவது சான்ஸ். திவ்யாவது மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஆள் சரிவினே. அடுத்தது நீ தான் சரிவினே, கரெக்டாக பார்த்து அடிக்கணும்.
ஓகே, ரெண்டாவது பலூன் வெடிச்சிட்டா. தேடி எடுத்துன்னு வா. எங்கே இருக்கு பாரு, டக்குன்னு எடுத்துன்னு வா. அந்த இடத்துல அங்கே தான் இருக்கும் பாரு. வா, கிடச்சிச்சா? கூட எடுத்ததால கூட. திவ்யா உன் சான்ஸ் மிஸ் பண்ண. அவன் 2 பலூன் வெடிச்சிட்டான். இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தானா? ஐயோ, திவ்யா மிஸ் பண்ணுது. அடுத்தது சர்வீனு. அடுத்த ஆளு. திவ்யாவா சர்வீனா? யார் வின்னரு யார் லூசர்னு பார்க்கணும். யார் தண்ணியில் குளிக்கிறாங்கன்னு மெயினாக பார்க்கணும். சரிண்ணே. திவ்யா உன் 2 பலூன் இருக்கு, சர்வீனது 1 தான் இருக்கு. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தானா அவன் வின் பண்ணிடுவான். ஓகே, சர்வீனு வின்னர். சர்வீன் இந்த சேலஞ்சில் வின் பண்ணது யாருன்னா ஷர்வீனு. ஓகே, இப்போ நீ என்ன பண்ணணும், லூசருக்கு வந்து பலூனில் தண்ணி வச்சுருக்குது, அதை வந்து இப்போ வெடிக்கணும் தலைமையில். ஓகேவா? இப்போது திவ்யா தலை மேலே என்ன இருக்குது, தண்ணி இருக்குது, தண்ணி பலூன் இருக்குது. அதை வின் பண்ண சர்வீனு உடச்சி விட்டு திவ்யாவை நினைக்க வைக்க போகிறான். சர்வீனு போயிட்டு நீ உடச்சி விட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுவும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள்.